السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் இந்த 21வது நூற்றாண்டிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைபெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக தன் உயிரையும் தியாகித்துக் கொண்டிருக்கின்ற போராளிகள் மீதும், குறிப்பாக இந்த மாபெரும் கருத்து அரங்கிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்டு பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களாகிய தங்கள் மீதும், குழந்தை செல்வங்களான வருங்கால தலைமுறையினர் மீதும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வற்றாத கருணையை முழுமைப்படுத்துவானாக. பேரன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வருங்கால தலைமுறையினரே, ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசா கடந்த 10 ஆண்டுகளாக நமது கோரிப்பாளையத்தில் நல்லதொரு மார்க்க நிகழ்வை, சபையை நடாத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அதற்கு தாங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீர்கள். இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்ற இந்த மாபெரும் கருத்தரங்கம் ரமலானே வருக என்கின்ற அந்த சொல்லாடல், இந்த சொல்லாடலுக்கு பின்னால் மதரசாவிலே பயிலுகிற மாணவிகளில் துவங்கி பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆலிமா பெருமக்களும் ஆற்றிய உரை ஒரு செய்தியை பிரதிபலிக்கிறது, ஒரு கருத்தை ஆழமாக நினைவுபடுத்துகிறது. ரமலான் என்கின்ற வாழ்நாள் நாம் உரையாற்றி இருந்தாலும் கூட, மார்க்கத்தினுடைய பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகளை கோர்வையாக நாம் நினைவுபடுத்தி இருந்தாலும் கூட, பேசி இருந்தாலும் கூட, ஒட்டுமொத்த உரைக்கு பின்னால், ஒட்டுமொத்த உரையாடலுக்கு பின்னால் ஒரு புள்ளி இருக்கிறது, ஒரு மையம் இருக்கிறது. அந்த மையம் என்னவென்றால், நாம் அனைவருமே, நாம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற அனைத்து முஃமின்களும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அனைத்து முஃமின்களும் நீதி என்கின்ற மையத்தின் மீது இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீதி என்றால் என்ன? நீதியின் மீது இயங்குவதற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவமா, அவ்வளவு பெரிய தேவை இருக்கிறதா என்கின்ற கேள்வி இயல்பாகவே எழக்கூடியதுதான். பொருளாதாரத்தின் மீது இயங்குவது இயல்பு, ஆடை அலங்காரத்தின் மீது இயங்குவது இயல்பு, அழகின் மீது இயங்குவது இயல்பு, பதவிகளின் மீது இயங்குவது இயல்பு. தாய்மார்களுக்கு புரிய என்று நினைக்கிறேன். வீட்டுல காசு பணத்தை வச்சு நாம ஓடலாம், அழகு, பெருமை, குலப்பெருமை, பதவி, வாய்ப்புகளை வைத்து இயங்கலாம், ஓடலாம். அதெல்லாம் நமக்கு வேமா இந்த உலகத்துல பயிரிக்கிறதுக்கு தேவைப்படும். இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கிறது, அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதன் மீதுதான் நாம் தடம் பதிக்க வேண்டும். ரமலானே வருக என்கின்ற வார்த்தை நமக்கு அந்த நீதியை சொல்லித் தருகிறது. அந்த நீதி எப்பேற்பட்ட நீதி என்பதை நாம் அனைவருமே நம் உள்ளத்தில் துவங்கி, நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அனைவரிடத்திலும் உரையாட வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. அந்த நீதி எப்படிப்பட்ட நீதி? வரலாற்றிலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியை பெருந்தகைகள் மதரசாக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பாடமாக எடுக்கிறார்கள். மாணவிகள் பாடமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்கள் சொற்பொழிவின் வழியாக பெருமானாரினுடைய வாழ்க்கையை நீங்கள் பேசியிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். வரலாற்றிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி இன்று வரை, இந்த நிமிடம் வரை உலகத்தில் நீதியின் மீது இயங்குவதனுடைய முக்கியத்துவத்தை
நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கிறார். ஓரிரு நிகழ்வுகளை சொன்னால் புரியும். எப்படிப்பட்ட நீதியின் மீது நாம் நிற்க வேண்டும் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபிரௌன் நின்றிருந்த அநீதி என்பது மிக ஆபத்தானது. ஃபிரௌன் இந்த உலகத்திலே எடுத்து வைத்த கொள்கை அநீதியானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து வைத்த கொள்கை நீதியானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களிடத்திலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஒரு நேரம் வந்தது, மக்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மூசாவே, உங்களை நாங்கள் நம்பி வந்துவிட்டோம், உங்களை நம்பி வந்துவிட்டோம். கடலினுடைய ஆழத்தில் எங்களை நீங்கள் புதைக்கப் போகிறீர்களா? முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் ஃபிரௌனுடைய படை இருக்கிறது என்று அந்த மக்கள் சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். கவலை கொள்ளாதீர்கள் தோழர்களே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நாம் நீதியில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த நீதியிலே நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வரலாறை அப்படியே புரட்டி பார்க்கிறோம். நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற இதே தாய் குலத்தை சார்ந்த அன்னை கதீஜா அம்மையார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்த அம்மையார், மக்கா நகரில் மிகப்பெரிய செல்வந்த பெண்மணி, கோடீஸ்வர வீட்டு பெண்மணி. அம்மையார் அவர்கள் தன்னுடைய செல்வத்தால் நிமிர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கிறார். ஆனால் அவர்களுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, தன்னுடைய வீடுகளிலே பீரோக்களிலே நகைகளையும் பணங்களையும் குமிழ்த்து வைத்திருக்கின்ற இந்த சமூகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய பாவம். என் தாய் வீட்டு நகை 100 பவன், என் கணவன் சம்பாதித்து கொடுத்தது 100 பவன் என்று பல பவன்களை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கு இது ஒரு பாடம். கதீஜா அம்மையாருடைய மரண நேரம், மரணமாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தன்னுடைய அன்பு மனைவி மௌத்தாகிவிட்டார் என்கின்ற கவலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது வருத்தத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஜனாசாவை கஃனிட வேண்டும். கஃனிட முயற்சி செய்த பொழுது கஃனிடுவதற்கான துணி இல்லை. நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இந்த நிகழ்வு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. ஏனென்று தெரியுமா? நம்மை அல்லாஹ் செல்வத்தின்பால் குமிழச் செய்திருக்கிறார். செல்வத்தை நாம் கைகளிலே ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் கூட சம்பாதிக்காமல் வாழும் அளவிற்கு அல்லாஹ் நம்மிடத்திலே தன்னுடைய கஜானாவில் இருந்து பொருளாதாரத்தை தந்திருக்கிறார். கொரோனா காலத்திலே வேலைக்கு செல்லாமலே நல்ல உணவுகளை உண்டோம். வரலாற்றிலே அன்னை கதீஜா அம்மையார் அவர்களுடைய வரலாறு மிகப்பெரிய சாட்சி. மரண நேரத்தில் அவர்களுக்கு கஃனிட துணி இல்லை என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை போதும் நாம் மரணிக்கிற வரை நீதியின்பால் நின்று வாழ வேண்டும் என்பது சிந்திக்க முடியவில்லை. ஒரு 3 மீட்டர் துணி இல்லையா? அந்த அளவிற்கு அவர்கள் வைத்திருந்த மொத்த பணத்தையும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே அர்ப்பணிக்கின்ற அந்த நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் மனைவி யார் தெரியுமா? என் மனைவி நீதியின்பால் பயணித்த உத்தமி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த நீதியின் மீது நாம் பயணிக்க வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறோம். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, வரலாற்றில் ஒன்றல்ல, இரண்டல்ல, லட்ச நிகழ்வுகள் இருக்கிறது. அன்னை சுமையா முதல் ஷஹீத், ஆண்களுக்கெல்லாம் கிடைக்காத வாக்கியம். அன்னை சுமையாவுடைய வரலாறை தெரியாமல் இங்கு ஒருவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அது அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்று அறிஞர்கள் சொல்லுகிறார். காரணம் என்ன? இந்த மார்க்கத்தை நாம் சுவாசிக்க அவர்கள் விட்ட உயிரை தான் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். இந்தியாவினுடைய கடற்கோடியில் இன்று ஒரு முஸ்லிம் வாழுகிறார் என்றால் மக்கா நகரிலே தன்னுடைய நீதியின் மீது செயல்பட வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக சுமையா அம்மையார் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த தியாகம் தான் இன்று நமக்கு இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் வந்து சேர்ந்திருக்கிறது. நீதியின் மீது சுமையா அம்மையார் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை
நாம் வரலாற்றிலே ஆழமாக பார்க்க வேண்டும். ஒரே வழியில் சொல்வதென்றால் சுமையா அம்மையாரிடத்திலே கேட்கப்படுகிறது, சுமையாவே நீ ஒரு அடிமை, உன்னுடைய கணவன் அடிமை, உன் பிள்ளை அடிமை, நீ அகதி அல்லாஹ் ஒருவன் என்கின்ற வார்த்தையை சொல்ல மறுத்தீடு, அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று சொல் என்றால், அப்படி ஒரு வார்த்தையை நீ சொன்னால் உன்னை நான் விடுதலை செய்கிறேன், நாங்கள் விடுதலை செய்கிறோம், நீ விடுதலை காற்றை சுவாசிக்கலாம் என்று கேட்ட பொழுது சுமையா அம்மையார் அவருடைய நிலை என்ன தெரியுமா, அவருடைய ஆளாத் என்ன தெரியுமா, இரண்டு பக்கமும் அவர்களுடைய கால்கள் ஒட்டகங்களால் குதிரைகளால் கட்டப்பட்டிருந்தது. கொடுமை, அத்துணை பெரிய கொடுமை. அந்த நேரத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு அம்மையார் பதில் சொன்னார்கள், காரை துப்பிவிட்டு சொன்னார்கள், நீ கொடுக்கிற சுதந்திர காற்று எனக்கு முக்கியமா, என்னுடைய ரப்பு எனக்கு வழங்குகிற சுதந்திர காற்று நீதி முக்கியமா என்றால் என்னுடைய ரப்பு வழங்குகிற நீதிதான் முக்கியம் என்று சொன்னார்கள். அந்த நீதியின் மீது நாம் எல்லாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த நீதியின் மீது பயணிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த அலங்காரமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். நல்ல கணவன் அமைந்து விட்டாரா, நல்ல வீடு வாங்கப்பட்டு விட்டதா, நல்ல உணவு இருக்கிறதா, நல்ல உறவுகள் இருக்கிறதா, நல்ல இருப்பிடம், நல்ல சூழல், நல்லது உடல் ஆரோக்கியம் அனைத்தும் நல்லது அல்லாஹ் தந்து விட்டால் இறுதியாக ஒன்றை கேட்பான், நீ நடந்தாயா என்பதை கேட்பான். அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல தயாராகிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஆய்வு செய்ய துவங்குங்கள். மாணவிகள் அதிலே நீதி என்றால் என்ன என்பதை இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய என் மாணவ செல்வங்கள் நீதி என்றால் என்ன என்பதை PhD செய்கின்ற அளவிற்கு இந்த நாட்டிலே உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும். தாய்மார்கள் நீதி என்றால் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். எத்தனையோ துறையை ஆய்வு செய்து PhD பட்டம் பெறுகிறார்கள், MP பட்டம் பெறுகிறார்கள். இந்திய தேசம் என்று நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நகர்விற்கு தீர்வாக நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும், மாணவிகள் இருக்க வேண்டும், படிக்கிற நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய இறுதி படிப்பு, இறுதி ஆய்வு நீதி என்றால் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்தால் இறுதியுடைய புள்ளி இஸ்லாம் என்பதுதான் வந்து சேரும். அதிலே விரிவாக நாம் பேசுவதற்கான 1000 வழிமுறைகள் இருக்கிறது, 1000 உதாரணங்கள் இருக்கிறது, 1000 வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. ஆக தாய்மார்களே, இந்த ரமலான் நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்றால், இந்த ரமலான் நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்றால் அது நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை பயன்படுத்திக் கொண்டு நீதியின்பால் எப்படி செயல்படுவது என்பதை பயிற்சி வருவோம். ஏதோ ஆசிரியர்கள் பேசினார்களே அவர்களுக்கானதா, அல்லது கேட்டவர்களே உங்களுக்கானதா, நமக்கானதா, எல்லோருக்குமானது. இந்த ரமலானை பயன்படுத்தும். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெரும்பாலான தாய்மார்களுக்கு தெரியும். என்னுடைய தகப்பனார் கடந்த ஆண்டு அவர்கள் சொன்னார்கள், கடந்த ஆண்டு என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்தவர்கள் சொன்னார்கள், இதே ரமலானுக்கு முன்பால் நாம் ஏற்பாடு செய்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி மனசாவினுடைய பட்டமளிப்பு நேரத்திலே சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தா இந்த காரியத்தை செய்வேன் என்று என்னிடத்திலே சொன்னார். அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். இன்றோடு 3 மாதங்கள் ஆகிவிட்டது. என்னுடைய தகப்பனாரை அல்லாஹ் அழைத்துக் கொண்டு 3 மாதங்கள் ஆகிவிட்டது. நானும் நினைத்தேன், அவரும் நினைத்தார், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நினைத்தோம். அவர் மௌத்தாவார் என்று நாங்கள் யாரும் நினைக்கவில்லை. அவருக்கு மட்டும் அந்த நிலை அல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா உயிருக்கும் அல்லாஹ் அதே நிலையைத்தான் வைத்திருக்கிறார். இந்த நிலையில் நாம் மரணிப்போம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நாடினால் மரணிப்போம். ஆகையால் அன்பான தாய்மார்களே, நாம் இந்த உலகத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் நீதியின்பால் இருப்பதற்கு, சமத்துவத்தின்பால் இருப்பதற்கு நாம் என்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை செவ்வனே செய்ய வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த நீதியின்பால் செயல்படுவதற்கு ரவலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசா உங்களுக்கு முழுமையாக துணை நிற்கும். தலைமையிலே பேசிய ஆசிரியர் பெருமகை மற்ற ஆசிரியர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கவலையை வெளிப்படுத்தினார்கள். இன்று மதரசாவிலே பயிலுகிற பல்லிகா ஆலிமா பயிலுகிற மாணவிகளில் பெரும்பாலானவர்கள் வெளிப்பகுதியை சார்ந்தவர். உண்மைதானது.
இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோருக்காகவும் எங்களுடைய மதரசா எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. காலையில் 10 மணிக்கு திறக்கிற மதரசா இரவு 8 மணிக்கு தான் மூடுகிறோம். அதற்கு நீங்களே சாட்சி. அந்த வழியா வந்தா பார்க்கலாம். இந்த மதரசாவிலே தொழில் கொடுக்கக்கூடிய ஆதிமாக்களுக்கு ஒசாரிகளுக்கு சிறிய தொகைதான் ஹதியாக, அது ஒரு தொகையே இல்லை. அற்புதப்போர் வந்து பணியாற்றுகிறார்கள். அவர்கள் பணியாற்றி இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மற்ற 3 வல்லுகாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, பல வல்லுகாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது அவர்களை விட 10 மடங்கு அதிகமான செயலாற்றுகிற அறிவாளிகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஏக்கமாக இருக்கிறது. நீதியினால் முறையான திட்டத்தோடு பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நினைவாக்குவதற்கு இந்த காலம் பொன்னான காலமாக இருக்கிறது. ஏனென்றால் காலையில் எழுந்திருக்கிறோம், இரவு தூங்குகின்ற வரை நாம் இபாதத்திலேயே மூழ்கி இருக்கிறோம் ரமலானுடைய காலத்தில். ஆகையால் அல்லாஹ் ரமலானை பயனுள்ளதாக மாற்றுவோம். ரமலானுக்காக நீங்கள் திட்டமிடுங்கள், நீதிக்காக நீங்கள் திட்டமிடுங்கள். அந்த திட்டத்திலே ஹராம் கலப்பதை விரும்பாதீர்கள். ஹலாலை மட்டும் முன்னெடுப்பாக முன்னெடுங்கள். பேணிக்கை என்று தேடி செல்லுங்கள். பேணிக்கை என்றால் பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். சகருடைய உணவை அன்பளிப்பாக நண்பர்கள் வழங்குகிறார்கள். வழங்கப்படுகிறது. அந்த அன்பளிப்பு உணவு யாருக்கு வழங்கப்படுகிறது என்று தெரியுமா? எல்லோருக்குமே தெரியும். நோயாளிகளுக்கு, மருத்துவமனையில வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறவர்களுக்கு, ஹாஸ்டல் மாணவர்களுக்கு, அவர்களுக்காகத்தான் அந்த வாலிபர்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா காலை நேரத்தில் பார்த்தா பெண்கள் அங்கு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் பேணிக்கைக்கு மாற்றமானது. ஹராம் என்று நான் சொல்லவில்லை, பேணிக்கைக்கு மாற்றமானது. இருக்கிற உணவை முறையாக சமைத்து வீடுகளிலே உங்களுடைய கணவனும் உங்களுடைய பிள்ளைகளும் நல்ல முறையிலே உணவு கொண்டு நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம் மேன்மையானவர்களே. ஆக முறையாக திட்டமிட்டு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கஜானாவில் இருந்து கோடிக்கணக்கான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளை அங்கீகரிப்பானாக. நீதி என்றால் நீங்குகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்வானாக. குறிப்பாக இந்த மதரசாவிலே பயின்று கொண்டிருக்கின்ற இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லா தலைமுறையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. ஏனோ தானோ என்றல்ல, ஆளுமைகளாக அல்லாஹ் அர்ப்பணிப்பானாக. இந்த சபையிலே 2 ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த இருக்கிறோம். குர்ஆனை மனனம் செய்த 2 ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த அமர்ந்திருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. பெண் பிள்ளைகள் எல்லோரும் ஹாஃபிலாகக்கூடிய வாய்ப்பை வழங்குவானாக. மார்க்கத்தின் மீது ஆய்வு செய்த யூனிவர்சிட்டி மாணவர்களாக இந்த தேசத்தில் உருவாக வல்ல ரஹ்மான் அங்கீகரிப்பானாக. வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.